அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற எந்திரம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பழமையான, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு புராண கால மிக பழமையான ஒரு வசிய எந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது, வரையக்கூடிய முறைகள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும். இந்த எந்திரம் எதற்காக பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆண் பெண் வசியத்திற்கும், காதலன் காதலி ஒற்றுமைக்கும், பிரிந்திருக்கும் நபர்கள் ஒன்று சேர்வதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், மற்றபடி நீங்கள் போகிற இடத்துலலாம் வெற்றி கிடைக்கணுன்னாக்கா இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னாக்கா வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும். இதை பலர் பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க. கண்கூடாக பார்த்தது நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். சில நண்பர்களுக்கு டவுட் இருக்கும், இதை செம்பு தகட்டில் வரைஞ்சிக்கலாமான்னு. நிச்சயமாக கிரி கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலரோ ரெட் கலரோ பயன்படுத்துங்க. ப்ளூ கலர், ரெட் கலர் அல்லது ஆரஞ்சு கலர், 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் பயன்படுத்தலாம். மற்றபடி மற்ற கலர்கள்லாம் பயன்படுத்த வேண்டாம். கருப்பு கலர் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு நான் இப்போ ஸ்க்ரீனில் வரைஞ்சி காமிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா வெற்றி உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப பழமையான பலர் வெற்றி கண்ட தங்களுடைய அனுபவத்தில் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு அரிய பொக்கிஷம் இது. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைங்க, வெற்றி உறுதி. முதல்ல ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு கோடு, மேலேருந்து ஒரு கோடு, இது பண்ணும்போது அமைதியாக சாந்தமாக பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வரையக்கூடாது. எந்திரிச்சு போகிறது வர்றது, உட்காரது, ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் சுத்தமாக 100% உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுக்காது. ஒரு வாட்டி உட்காந்துட்டுனாக்கா பொறுமையாக முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு இறை பக்தியோடு இதை பண்ணி முடிச்சிடுங்க. ரிசல்ட்டு தானாக உங்களை தேடி ஓடி வரும். செம்பு தகட்டில் கூட வரையலாம். ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு, ரெட் கலர், ப்ளூ கலர் பேனாவால் வரையலாம். இப்போ முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் இங்கே 29, அதுக்கப்புறம் 34, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 31. மேலேருந்து கீழே வரணும். என்ன காரியமாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். காதல், கணவன் மனைவி ஒற்றுமை, வியாபாரம், இப்படி எல்லாத்துக்குமே. இங்கே 32, இங்கே 23, இங்கே 37, இங்கே 26. இப்போ மறுபடியும் இங்கே 35, 28, 30, 25. எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்டில், மேலேருந்து கீழே. கடைசி இது வரைக்கும் நம்ம வருவோம். 22 இங்கே போடுங்க. 33, 27, 36. க்ளோஸ்அப்பில் காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இருந்தால் அடிச்சுக்கோங்க. 16 கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டு எல்லா நம்பரும் ரைட்லேருந்து லெஃப்ட்டு, மேலேருந்து கீழே ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவங்க என்னை விரும்பணும், ஆனால் அவங்க என்னை விரும்ப மாட்டேன்றாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே உங்களுடைய பெயர் போடுங்க. உங்கள் பெயர் போட்டு ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க. நபரின் பெயர் இப்படி வரணும். இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம். மனைவியாக இருந்தால் இங்கே, கணவனாக இருந்தால் இங்கே போடணும். எப்படி இருந்தாலும் யார் பண்ணுறாங்களோ அவங்க பேர் இங்கே வரணும்.
பக்கத்தில் ப்ளஸ் போட்டு அவங்க விரும்புகிற நபர், அவங்கக்கிட்ட அன்பாக பேசணும் பழகணும் அப்படின்னு ஆசைப்படுற நபருடைய பேரை இங்கே போடணும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எல்லா வேலைகளும் எனக்கு சக்ஸஸ் ஆகணும், போகிற கடையெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்கணுக்கா இங்கே கீழே எதுவுமே எழுதாதீங்க. வெறும் இயந்திரத்தை மட்டும் வரைஞ்சி மடித்து வச்சுக்கோங்க. சின்னதாக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டு சுற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் இது உங்களுக்கு உதவி செய்யும். எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பேர்கள் எழுதுனா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு நிச்சயமாக வசியமாவார்கள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த வசிய முறை இது. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வேறு வசிய முறையே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், ஆனால் காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிருங்க. அமாவாசை பௌர்ணமி தினங்களை பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிங்கனாக்கா அபாரமான பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.